ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஜி சினிமா டைம். வணக்கம். ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் கில்லரை கண்டுபிடிக்கிறது ஹீரோ இல்லை ஹீரோயினாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த படத்தை பார்க்குற நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஜிஎம் அதே ஃபேக்ட்ரியில் இறந்து போகிறாரு. அது பார்க்க என்ன தான் நேச்சுரலாக தெரிஞ்சாலும் அவர் இறந்ததுக்கு காரணம் அதே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான். அதை கண்டுபிடிக்க போகிறது படம் பார்க்குற நீங்கள் தான். இதோட ஸ்டோர்லைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோர்லைனை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த படத்தோட பேர் மூன்றாம் கண். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த கதையில் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டோட பேர் திலீபன். இவர் ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பார். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும். இவர் ஃபேக்ட்ரியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதுனால அங்கே ஓடுற மிஷினோட சத்தத்தால் அவருக்கு இப்போ சின்ன சத்தம் கூட ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவர் டெய்லி லைஃப்பில் சின்ன சத்தம் கேட்டாலும் அதுக்கு ரொம்ப கோவப்படுவார். அந்த ஃபேக்ட்ரியோட ஜிஎம்மும் டெய்லி வேலை பார்க்குறப்போ அதிகமான சத்தத்தில் அவர் ஃபோனில் பாட்டை வச்சு இவரை வெறுப்பேற்றிட்டே இருப்பார். சஸ்பெக்ட் நம்பர் 2 ஹரிணி. இவங்க அம்மாவுக்கு கல்யாணமான 3 வருஷத்துலேயே டிவோர்ஸ் ஆயிருக்கும். இவங்களும் அவங்க அம்மாவும் தனியாக தான் இருப்பாங்க. இப்போ அதே ஃபேக்ட்ரியில் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு இவங்க வராங்க. இவங்களை இன்டர்வியூ பண்ணுறதும் அதே ஜிஎம் தான். ஹரிணியோட அட்ரஸை பார்த்த அவர் அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கே போயும் பேசுவார். இது அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட ஃப்ரெண்டும் அம்மாவும் இவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்குன்னு இந்த வேலை கிடைச்சாலும் ஹரிணியை போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஹரிணி வெளியே போகிறப்போ ஒரு கார் இவங்க மேலே மோதி மயங்கியிருப்பாங்க. அது அந்த ஜிஎம்மோட கார் தான். நினைவுக்கு வந்தோன்னே பார்த்தா இவங்க ஒரு பழைய பில்டிங்கில் இருப்பாங்க. இவங்களை இப்படி பண்ணவனை பழி வாங்கணும்னு இவங்க முடிவில் இருப்பாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 3யோட பேர் பிரகாஷ். இவர் தான் அந்த ஃபேக்ட்ரியோட எம்டி. இவர் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவை அவங்க அப்பா மோசமாக நடத்துறத பார்த்து எந்த பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டாலும் இவரால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்கள அடிச்சிருவாரு. என்னதான் இவர் அந்த ஃபேக்ட்ரியோட எம்டியாக இருந்தாலும் ஜிஎம் ரொம்ப வருஷமாக அங்கேயே ஒர்க் பண்ணதுனால அவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு இவரை ஒரு குழந்தை மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். பிரகாஷ்க்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இவர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதமும் இவருக்கு பிடிக்காது. சஸ்பெக்ட் நம்பர் 4 சண்முகம். இவரும் அதே ஃபேக்ட்ரியில் தான் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தால் யார்கிட்டையும் பேசாமல் இருப்பார். இவருக்கு பதிலாக இவரோட மனசாட்சி தான் பேசும். இவரோட மனசாட்சியா இந்த படத்துல சந்தோஷ் பிரதாப் நடிச்சிருப்பாரு. அவர் தான் இவரோட மனசுல நினைக்கிற எல்லாத்தையுமே பேசுவாரு. அந்த மனசாட்சிக்கு ஜிஎம் சுத்தமா பிடிக்காது. இவர் லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்துக்கும் அந்த ஜிஎம்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த 4 பேர்ல அந்த ஜிஎம் கொன்னது யாரு? எதுக்காக கொன்னாங்க? உங்களால இந்த 4 பேர்ல யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.